ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க இன்ஸ்டாக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இன்ஸ்டாகிராமில் நார்மலாக நம்ம எல்லாருமே சேட் பண்ணிட்டு இருந்திருப்போம். அந்த சேட்டிங்கில் ஒரு பர்டிகுலர் பர்சனோட சேட்டை மட்டும் ஹைட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் இன்ஸ்டாகிராம் தரப்பில் இருந்து இது வரைக்கும் எந்த அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா கொடுக்கல, சரிங்களா? ஸோ நாம் இந்த வீடியோவில் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பர்சனோட சேட்டை ஹைட் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவரம் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்தலாம், சரிங்களா? ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் கூடவே அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு பர்டிகுலர் பர்சனோட சேட்டை மட்டும் எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் பர்டிகுலர் சேட்டை மட்டும் ஹைட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக மாற்றி ஆகணும். ஸோ ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக மாற்றினீங்கன்னா தான் இந்த ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டெலாம் உங்களுக்கு ஷோ ஆகும், சரிங்களா? ஸோ இப்போது ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை மாற்றிட்டு சேட் செக்ஷனை போய்க்கோங்க. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைமரி, ஜெனரல், சேனல்ஸு, ரிக்வஸ்ட் இந்த மாதிரி 4 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைமரியில் தான் நம்ம நார்மலாகவே சேட் பண்ணுவோம். ஸோ ப்ரைமரி செக்ஷனில் இருக்கிற ஒரு காண்டாக்டை நான் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் டு ஜெனரல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி செக்ஷனில் இருந்த அந்த சேட் ஹைட் ஆகிடுச்சு, சரிங்களா? நார்மலாகவே நம்ம இந்த பேஜ் ஓப்பன் பண்ணும்போது இந்த ப்ரைமரி செக்ஷன் தான் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம நார்மலாக ரீசெண்டாக பண்ண சேட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செக்ஷனில் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு இந்த ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கலாம், ஸோ ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். அப்படி உங்களில் யாராவது இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஹைட் பண்ண சேட்டை எடுக்கணும் அப்படின்னா இந்த ஜெனரல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து ஹைட் பண்ண காண்டாக்ட் இங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி சேட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போது இதே சேட்டை நம்ம ப்ரைமரி செக்ஷனை கொண்டு போனோம் அப்படின்னாலும் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் டு ப்ரைமரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டாங்கன்னா சேட் இந்த பேஜ்லேருந்து போயிடும். இப்போ ப்ரைமரியில் பார்த்தீங்கன்னா சேட் அப்படிங்கிறது காமிக்கும், சரிங்களா? இன்ஸ்டாகிராம் தரப்பில் இருந்து சேட்டை ஹைட் பண்ணுறதுக்கு எந்த அஃபிஷியல் அப்டேட் இது வரைக்கும் தரல. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ வரும், சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக ஒரு பர்டிகுலர் பர்சனோட சேட்டை மட்டும் இன்ஸ்டாகிராமில் எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது ஒரு சின்ன ட்ரிக் மட்டும்தான். அஃபிஷியல் அப்டேட் ஏதாச்சும் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த சேனலில் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களால் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.